அப்ப பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணாராம், என்னை கைது பண்ணப்ப மட்டும் அந்த சந்தையில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து அவமானமா கேலி பண்ற மாதிரி, எல்லாரும் பார்க்கிற மாதிரி கைது பண்ணீங்க. என்னை விடுதலை பண்றப்போ யாருமே இல்லாம நடு ராத்திரியில ரகசியமா விடுதலை பண்றீங்க. நான் இங்கே இருக்கிறேன், பகல்லையே எல்லாரும் இருக்கிறப்போ உங்க மேல ஒரு தப்பு இல்லையா, நீங்க போங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து என்னை சொல்லி நீங்க வெளியே அனுப்புங்க, அது வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லி அவர் அங்க உக்காந்துட்டாருன்னு நானும் சேர்ல உக்காந்துருவேன். இப்படி சொல்லிக்கிட்டேன் பிராக்டிக்கலா நடத்துறாரு ஐயா பிரசங்கம் அப்படின்னு சொல்லி. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்படியா ஏன் சொல்றேன்னா, உயிரே போனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மாவுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறோம். அதுக்காக நம்ம மாற்ற முடியாது. டான்ஸ் ஆடணுமா, தெருவில் போய் ஆடி பாடி ஜனங்களை வரவை, சர்ச்சில் ஆடிக்கிட்டு கிடக்காத. தாவீது ஆடனார்னா தெருவில் ஆடினார், தேவனை மகிமைப்படுத்தினார். அங்க அப்படிதான் பண்ணும். சின்ன சின்ன பசங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு நாங்கள் பாடுவோம், அதுங்களை ஆட வைப்போம். பசங்க டான்ஸ் ஆனா எல்லாம் வந்து பார்ப்பாங்க, வருவாங்க. அந்த காலத்தை பாட்டு, ஏழைக்கு பங்காளனாம் பாவிக்கு ரட்சகனாம் இயேசு என்ற திருப்பெயரில் இதயத்திலே வாழ்பவராம். இது நல்லா சின்ன பையனா இருக்கிற அப்பத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸ். இந்துக்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும். இப்படி நிறைய அப்போ வந்துருவாங்க ஜனங்க எல்லாரும். அப்ப இயேசு பற்றி அறிவிப்போம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீங்களா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானவான். Those who are winning the souls, they will call blessed person. இனிமேல் செய்வீங்களா? ஒன்னு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியம். 2, 12வது வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. 3வது 20வது வசனம், சீக்கிரமாய் வருகிறேன், சாட்சியாக அறிவிக்கிறேன். அதற்கு பதில் என்ன? ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வார். சீக்கிரமாய் வருகிறேன் என்று இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் 3 இடத்துல அழுத்தமாக சொல்லுகிற அந்த இயேசு, ஆமாண்டவரே வாங்க, நான் தயார், நீங்க வாங்க, நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே மீதியா இருக்கிற காலத்துல நம்ம உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் கொரோனாவில் போயிட்டாங்க, நம்மள வச்சிருக்கிறாரு. ஏதோ அவரு நினைக்கிறது நம்ம செய்யணும்னு தோணுதா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணலாம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பஷபரக பபடுதரக பலபரகாந்தரபியா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கண்ணீர் துடைப்பவரே, கண்மலையே ஸ்தோத்திரம், கண்ணீர் துடைப்பவரே, கண்மலையே ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை உடைய சீடனாக நின்று மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகள், குடும்ப ஆசீர்வாதங்கள் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாகட்டும். உடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க
மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த நீரே கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். போதகரை, குடும்பத்தை ஆசீர்வதியும், பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதியும். கிருபை அவர்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்புக்கு அர்ப்பணிக்கிறோம். இங்கே இந்த நாளிலே ஆண்டவரே வந்து இவ்வளவு நேரமாய் ஜபத்திலே காத்திருந்த அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே செய்யும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.